நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் இந்த புண்ணிய பூமி அரியலூர் மாவட்டத்துக்கு வர்றாங்க. இதெல்லாம் சோழ பேரரசனுடைய காலகட்டத்தில் உலகத்தையே ஆண்ட ஒரு மாபெரும் ஒரு நிலம். 1012 ஆரம்பிக்கப்பட்ட கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் 1025 கட்டி முடிக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 250 ஆண்டுகள் நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலம். பாரதத்தினுடைய தன்மையை, பாரதத்திலிருந்து உலகத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய கலாச்சாரத்தை எல்லாம் பறைசாற்றிய நிலம். இன்னைக்கு மிக பெருமையாக இருக்கிறது. நாங்களும் இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அன்பு சொந்தங்களே, நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இங்கிலாந்து வெற்றி பயணத்தை முடித்துவிட்டு, மாலத்தீவு வெற்றி பயணத்தை முடித்துவிட்டு நேரடியாக நம்முடைய தமிழகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதிலும் நேரடியாக நேற்று தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைத்துவிட்டு நேரடியாக கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வர்றாங்க. இங்கே வந்த பிறகு மாபெரும் மன்னன் ராஜேந்திர சோழன் அவர்கள் திருவாதிரை நட்சத்திரம், இன்னைக்கு தமிழ் கேலண்டர் இங்கிலீஷ் கேலண்டர் மெர்ஜ் பண்ணும்போது 23 ஜூலை இந்த ஆண்டு திருவாதிரை நட்சத்திரம் வந்துச்சு. திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த மத்திய அரசினுடைய விழா இன்னைக்கு 27ஆம் தேதி முடிவுக்கு வருது. பிரதமர் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறாங்க. 1000 ஆண்டுகள் இந்த கோவில் கட்டி முடிக்கப்பட்டு 1000 ஆண்டுகள் ஆகுது. கடாரம் தேசத்தை ராஜேந்திர சோழனுடைய படைகள் அதை ஆட்கொண்டு 1000 ஆண்டுகள் ஆகுது. அதையெல்லாம் கௌரவிக்கும் விதமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு ஒரு மத்திய அரசு நாணயத்தை வெளியிடுறாங்க, ஒரு கரன்சி வெளியிடுறாங்க, காயின் வெளியிடுறாங்க. அதுவும் நமக்கு பெருமை. நம்முடைய ஐயா மாஸ்ட்ரோ இளையராஜா அவர்கள் சின்மயா மிஷனோடு இணைந்து பகவத்கீதையை முழுவதுமாக தமிழ் வரிகளில், தமிழ் வார்த்தைகளில், இளையராஜா ஐயாவுடைய இசையில் இன்னைக்கு மேடையில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா வெளியிடுறாங்க. இதெல்லாம் நமக்கு பெருமை. அதை தாண்டி 23 ஜூலையிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 4 நாட்கள் எல்லா இடத்திலும் கூட ஏஎஸ்ஐ அவர்கள் நடத்தக்கூடிய கலை நிகழ்ச்சி, கலாச்சார நிகழ்ச்சி எல்லாம் நடக்குது. 34 ஆதீனங்கள் தமிழகத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு 29 ஆதீனங்கள் பங்கு பெறக்கூடிய மேடை நிகழ்வு நடக்குது. அதிலும் பாரத பிரதமர் அவர்கள் பங்கேற்கிறாங்க. நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா முருகன் அவர்கள், நம்முடைய மாநிலத்துடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிரதமரோடு திருச்சியில் இருக்கிறாங்க. ஸோ பிரதமர் அவர்கள் இங்கே கங்கை கொண்ட சோழபுரம் வந்த பிறகு அவர்களும் இந்த மேடை நிகழ்ச்சியில் பங்கேற்பாங்க. எங்களுடைய தலைவர்கள், குறிப்பாக எங்களுடைய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் கருப்பு முருகானந்தன் அவர்கள், இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய மாவட்ட தலைவி, மாவட்ட தலைவர்கள் எல்லோரும் கடுமையாக உழைத்து பிரதமர் அவர்களுக்கு 50,000க்கு மேலே தொண்டர்கள் உற்சாகமான வரவேற்பு ஹெலிபேடிலிருந்து கோவில் வரை கொடுக்கிருக்கிறாங்க. அதே போல நேற்று தூத்துக்குடியில் உற்சாகமான வரவேற்பு பார்த்தோம். லேட் நைட் திருச்சியிலையும் பார்த்தோம். மிகுந்த மகிழ்ச்சி பிரதமர் அவர்கள் இங்கே வந்திருப்பது. அண்ணே, பிரதமர் அவர்களை பொறுத்தவரை அரசியல் ரீதி என்று சொல்வதை விட நேற்று தூத்துக்குடியை பொறுத்தவரை மிக முக்கியமான விமான நிலையங்கன்னா சவுத் தமிழ்நாடுக்கு ரொம்ப காலமாக நமக்கு தேவைப்பட்டது. இரவுல பயணம் செய்யக்கூடிய ஒரு விமான நிலையம் நமக்கு வேண்டும் என்று நேற்றே மத்திய அமைச்சர் சொன்னாங்க. நேரடியாக தூத்துக்குடி, டெல்லி, மும்பை 2 இடத்துக்கும் தூத்துக்குடியை கனெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா தூத்துக்குடி சொந்தங்கள் அவ்வளோ பேர் பாம்பேல, டெல்லியில் இருக்கிறாங்க. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வளர்ச்சிக்கான திட்டம். அதையெல்லாம் தாண்டி நேஷனல் ஹைவே திட்டங்கள் பார்த்தீங்க 4000 கோடி ரூபாய்க்கு மேலே, அதுவும் எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் இன்னைக்கு பிரதமருடைய இந்த விசிட்டை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை உலகுக்கு பறைசாற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு வர்றாங்க. தருமபுரி ஆதீனம் இங்கிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. 1947 தருமபுரி ஆதீனம் ஐயா ராஜாஜி ஐயா மூலமாக மவுண்ட் பேட்டன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட செங்கோல் நேரு ஐயாவுக்கு போச்சு. இன்னைக்கு அந்த புதிய செங்கோல் பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டடத்தில் நாம் வைத்திருக்கின்றோம். இன்னைக்கு பிரதமர் இங்கே வருவது மூலமாக, சோழ தேசத்திற்கு வருவது மூலமாக அந்த செங்கோலுடைய மகிமை மறுபடியும் உலகுக்கு பறைசாற்றுறாங்க. இரண்டாவது, அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் உலகத்தினுடைய வரைபடத்தில் ஒரு பெரிய புள்ளியாக இடம்பெற போகுது. இந்த டூரிஸ்டனுடைய இன்ஃப்ளோ இப்பவே கோவிலில் நம்முடைய சாமி சொன்னாங்க, கடந்த 1 மாத காலமாக மக்களுடைய வரவு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு. மக்கள் வரவு அதிகமாகும், இந்த பகுதி முழுவதுமே டெவலப் ஆகும். கங்கை கொண்ட சோழபுரம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி இருக்கும். அதையெல்லாம் தாண்டி சோழ பேரரசனுடைய பாரம்பரியம், தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை நம்ம பறைசாற்றோம். எத்தனை அரசர்கள் பாரதத்தில், கடாரம் தேசம், இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்போடியா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மியான்மார், இன்னைக்கு இருக்கக்கூடிய தாய்லாந்து, அங்கே போய் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழன் இங்கிருந்து ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி வெற்றி கொண்டு 100 ஆண்டுகள் கடாரத்தை ஆட்சி பண்ணியிருக்கிறோம். சோழ பேரரசை பொறுத்தவரை பூம்புகார், இன்னைக்கு இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்தில் நம்முடைய கடல் வலிமையை காட்டியிருக்கும். இதெல்லாம் ஒரு தமிழனுக்கும் பெருமை. ஆனால் பிரதமரை பொறுத்தவரை ஒரு சோழ அரசனை இந்தியாவினுடைய அரசனாக, பாரதத்தினுடைய அரசனாக, பாரதத்தினுடைய ஒரு பறைசாற்றக்கூடிய ஐக்கானாக பார்த்து இந்த உலகம் முழுவதும் கொண்டு போறாங்க. இதெல்லாம் கூறுகள்ங்க, அரசியல் என்று நான் சொல்லவில்லை. சகோதரர் கேட்ட கேள்விக்கு இதெல்லாம் பாசிட்டிவ் அவுட்கம்ஸ். நான் முதல்ல நம்முடைய தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் விரைவில் குணம் பெற்று வெளியே வரணும். எங்களுக்கும் வருத்தம் தான். நம்முடைய பிரதமர்கள் வந்து பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவங்க வந்து வரவேற்றிருக்கணும். ஆனால் காலத்தினுடைய சூழ்நிலை, முதலமைச்சர் அவங்க வரக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. இருந்தும் மக்களுக்கு இந்த மீடியா மூலமாக தெரியப்படுத்துகின்றேன். கடந்த முறை ராமநாதபுரம் வந்த பொழுது கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஊட்டியில் இருந்தாங்க. அது வேறங்கன்னா, பட் இன்னைக்கு அவங்க முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை. ஸோ நேரில் எப்பொழுதுமே ஒரு முதலமைச்சர் பிரதமரை சந்திச்சா நல்லதுன்னு நினைக்கிறவங்க நாங்கள். அதை தாண்டி
ஒரு மாநிலத்தினுடைய உரிமை அதெல்லாம் கொடுக்கறதுக்கு முதலமைச்சருக்கு எல்லா அருகதையும் இருக்கு. முதலமைச்சர் கொடுக்கணும். அது முதலமைச்சர் தான் நம்முடைய கவர்ன் பண்ற ஒரு மனிதர். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரை நரேகால பற்றாக்குறை அவங்க கொடுத்திருக்கக்கூடிய மனுவில் பத்திரிகை நண்பர்கள் கேட்டாங்க, நரேகா எங்களுக்கு என்ன பணம் வேண்டும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். சகோதரர்களுக்கு தெரியும், இந்தியாவில் அதிகமாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பணம் கொடுத்ததே தமிழகத்திற்கு தான். நம்மை விட உத்தரப்பிரதேசத்துக்கு மூன்று பட்டு மக்கள் தொகை அதிகமாக இருக்கு, 3 மடங்கு. ஆனால் உத்தரப்பிரதேச விட தமிழ்நாட்டுக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் அதிக பணம் நம்ம 11 ஆண்டுகளில் செலவு பண்ணியிருக்கோம். இரண்டாவது சர்வசிக்ஷா அபியானை பற்றி பேசியிருக்கிறாங்க. நமக்கு தெரியும், அதில் இருக்கக்கூடிய அரசியல் நமக்கு தெரியும், கையெழுத்து போட்டோம் போட மாட்டோம் அதெல்லாம் நமக்கு தெரியும். மத்திய அரசை பொறுத்தவரை எங்கேயும் பணத்தை கொடுக்க வேண்டும், தடுக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. அதனால் முதலமைச்சர் அவர்களும் ஆரோக்கியமான அரசியலை செய்து தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் பாடுபட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கூட நிற்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் இன்னைக்கு முதலமைச்சர் மருத்துவமனையில் இருக்கும்போது நான் ரொம்ப அரசியல் பேசினா தப்பா போயிருங்கண்ணா. கூட்டணி அமைந்ததுக்கு பிறகு பிரதமர் வரும்போது சரி இந்த அதிமுக பொதுச் செயலாளர் பிரதமருடைய தனிப்பட்ட சந்திப்பு இருக்குன்னு எதிர்பார்த்துருந்தாங்க. நேரம் கொடுக்கலையா அவருக்கு எடப்பாடி பழனிசாமி? ஆனால் எனக்கு தெரியலிங்கண்ணா, எனக்கு கட்சி தெரியாது. நேற்று நம்முடைய மாண்புமிகு மத்திய அமைச்சர் முருகனையா அவர்கள் நயினார் அண்ணா அவங்க திருச்சியில் இருக்கிறாங்க பிரதமரோடு. என்னுடைய வேலை இந்த நிகழ்ச்சி காலையில் நம்ம தலைவர்களுடைய பார்த்து விட்டு செல்லணும். கட்சிக்கு ஒரு பணி ஒருத்தருக்கு இருக்குது. அதனால் எனக்கு அது தெரியலிங்கண்ணா. நான் கருத்து சொன்னால் தவறாக போயிருங்கண்ணா, எனக்கு தெரியல.